ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்துட்டு ஒரு முக்கியமான ஸ்டிச்சோட தான் நான் உங்களை மீட் பண்ண போகிறேன். இன்றைக்கி என்ன ஸ்டிச் பார்க்குறோம் அப்படின்னா, இன்றைக்கி வந்துட்டு ஃப்ளை ஸ்டிச்சு இல்லாட்டி ஃபெதர் ஸ்டிச் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்டிச்சு தான் இன்றைக்கி எப்படி போடுறதுன்ட்டு பார்க்குறோம். இது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஸ்டிச்சு. இது நீங்கள் வந்துட்டு ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். இது வந்துட்டு நீங்கள் போடுறதுக்கு இந்த மாதிரி நான் ஜரியும் சில்க் த்ரெட்டும் நான் எடுத்திருக்கேன். 2லையுமே நான் போட்டு காட்டுறேன். நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி 3 லைன் வந்துட்டு நீங்கள் வரைஞ்சிட்டு அந்த லைன் மேலேயே வந்துட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போது ஃப்ளை ஸ்டிச் வந்துட்டு ஜரியில் எப்படி போடுறதுன்ட்டு பார்க்கலாம். எப்பயும் போல் சென்டரில் வந்துட்டு த்ரெட் எடுத்துக்கிறோம். எடுத்துட்டு ஒரு பெரிய செயின் எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? எடுத்துட்டு இப்போ என்ன பண்ணுறோம், இப்போ மேலே இருக்கிற லைனுக்கு போயிட்டு அப்படியே இழுத்துட்டு வரோம். ஓகேங்களா? இழுத்துட்டு வந்துட்டு இங்கே பாருங்கள், இதுதான் வந்துட்டு ஃபஸ்ட் எடுத்த செயின். இந்த செயினுக்கு உள்ளே போடணும். ஓகேங்களா? இந்த மேலேருந்து இழுத்துட்டு வந்தோம் இல்லையா, பட்டன் ஹோல் ஸ்டிச் டைப் தான். அப்படியே நீங்கள் கொண்டு வந்து இழுக்கும் போது பட்டன் ஹோல் இப்படி தான் இழுப்போம். அதே மாதிரி இழுத்துட்டு இந்த சென்ட்ரு அந்த லூப்புக்கு இடையில் போட்டுட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நெக்ஸ்ட்டு இந்த சைடு என்ன பண்ணுறோம், இதே மாதிரி போட்டு இழுத்துட்டு வந்து திருப்பி என்ன பண்ணுறோம், அந்த ஃபஸ்ட்டு லூப்புக்குள்ளேயே, புரியுதா உங்களுக்கு, போட்டு லாக் பண்ணி விட்டுறோம். லாக் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இங்கே சென்டரில் நார்மல் செயின் எடுக்க போகிறோம். ஓரளவுக்கு கொஞ்சம் பெருசாக நார்மல் செயின் எடுத்துகிட்டு தென் அதே மாதிரி மேலே கொண்டு போகிறோம், கீழே இழுக்கிறோம். இந்த பெரிய செயின் எடுத்தோம் இல்லையா, ஃபஸ்ட் நார்மல் செயின் அதுக்குள்ளே போட்டு லாக் பண்ண போகிறோம். அதே மாதிரி இந்த சைடு எடுத்துகிட்டு வரோம். இப்படி எடுத்துகிட்டு வந்துட்டு அதே மாதிரி பட்டன் ஹோலுக்கு இருக்கிற மாதிரி இழுத்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு லாக் ஆகிக்கும். ஓகேங்களா? ஓகே, இப்படி இழுத்துட்டு அதையும் கொண்டு போய் அந்த ஃபஸ்ட்டு செயின்குள்ளே கொண்டு போய் அதை வந்து லாக் பண்ணிடும். ஓகேங்களா? பண்ணிவிட்டு உங்களுக்கு சரி த்ரெட்டில் கொஞ்சம் போட இப்படி தான் இருக்கும், ஆனால் அது வந்துட்டு போட உங்களுக்கு பழகிடும். ஓகேங்களா? லாக் பண்ணிவிட்டு இப்போ திருப்பியும் வந்துட்டு நார்மல் செயின் நம்ம எடுத்துட்டு அதே மாதிரி மேலே கொண்டு போகிறோம். கொண்டு போயிட்டு இப்படி இழுத்திங்கனாவே அது லாக் ஆகிக்கும். நல்லா இழுத்துட்டிங்கன்னா ஓகேவா? அந்த லூப்புக்குள்ளே விட்டு லாக் பண்ணிடுறோம். மறுபடியும் இந்த சைடு எடுத்துகிட்டு வந்துட்டு தென் அதே லூப்புக்குள்ளே கொண்டு போய் இழுத்து கொண்டாந்து லூப்புக்குள்ளே கொண்டு போய் நம்ம லாக் பண்ணி விட்டுறோம். ஓகேங்களா? சேம் இதே ப்ரொசீஜர் தான். இப்போ வாங்க இதை எப்படி போட்டுட்டு வரேன்னு பார்த்துட்டே வாங்க. த்ரெட்டெல்லாம் வந்துட்டு இங்கே பாருங்கள், த்ரெட்டு வந்துட்டு 11 மாதிரி இருக்கணும். சரிங்களா? இந்த மாதிரி கரெக்ட் பண்ணி விட்டுக்கோங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். ஓகேங்களா? பாருங்கள் 11 மாதிரி இருக்கா, இந்த மாதிரி கரெக்ட் பண்ணிக்கோங்க. ஒன்று மேலே ஒன்று வந்துட்டு இந்த மாதிரி முறுக்கிட்டு ஒன்று மேலே ஒன்று இப்படி செயினில் இருக்கக்கூடாது. கரெக்ட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் நீங்களே வீடியோவில் பார்த்தா கூட கரெக்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுனால தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? திருப்பி கண்டினியூ பண்ணுறேன் பாருங்கள். இப்படி எடுத்தாச்சு, இப்படி எடுத்துட்டோம். தென் த்ரெட்டை வந்துட்டு நீங்கள் கரெக்ட் பண்ணி போட்டுக்கோங்க. அதே மாதிரி இப்படி சென்டரில் போடுற செயின் கூட நீங்கள் வந்துட்டு ஒன்று மேலே ஒன்று இல்லாமல் முறுக்கிட்டு இருக்காமல் பார்த்து போடணும். ஓகேங்களா? இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுனால தான். ஓகேங்களா? ஜரியில் வந்துட்டு கொஞ்சம் உங்களுக்கு வரன்னு இழுத்துட்டு கொஞ்சம் போடுறதுக்கு கொஞ்சம் ஜரி ஹார்டாக இருக்கனால கொஞ்சம் அப்படி தான் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்துட்டு அப்படியே போட்டுக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, இதே மாதிரி தாங்க நீங்கள் லாஸ்ட் வரைக்கும் இதே மாதிரி முடிச்சு கொண்டு வந்துடலாம்.
ஓகேங்களா. நான் உங்களுக்கு சொல்லித்தரணும் அப்படிங்கிறதுக்காக தான் உங்களுக்கு வந்துட்டு நான் கொஞ்சமாக லைன் போட்டு நான் வந்துட்டு இது பண்ண போகிறேன். ஆனால் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒரு 9 இன்ச்சுக்காவது நீங்கள் லைன் போட்டு நீங்கள் வந்துட்டு முடிக்கணும். ஓகேங்களா. இப்படி கரெக்ட் பண்ணிவிட்டு போடுங்க. ஓகே. தென் திருப்பியும் நார்மல் செயின் நம்ம எடுத்துகிட்டு அதே தாங்க மேலே கொண்டு போகிறோம். கொண்டு வந்துட்டு சென்டரில் வந்துட்டு லாக் பண்ணிட போகிறோம். அதாவது நம்ம போட்ட செயின்குள்ளே, நார்மல் செயின்குள்ளே. அதே மாதிரி இந்த சைடு கொண்டு போயிட்டு இப்படி எடுத்துகிட்டு வந்து அதே சென்டரில், புரியுதுங்களா, லாக் பண்ணிடுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்துட்டு எண்டு நாட் போட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம். எண்டு நாட்டில் எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு முன்னாடி கிளாஸ்லேயே நிறையா சொல்லியிருக்கேன். அதை பார்த்து நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ எண்டு நாட் போட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஓகே, சில்க் த்ரெட்லேயும் சேம் ப்ரொசீஜர் தான். த்ரெட்டை வந்துட்டு வெளியில் எடுத்துக்கிறோம். எடுத்துகிட்டு ஒரு லாங் லூப்பாக நம்ம எடுத்துக்கிறோம். எடுத்துகிட்டு இப்படி மேலே கொண்டு போயிட்டு இழுத்துட்டு வந்து சென்டரில் போட்டுடலாக்கு. அதே மாதிரி இங்கே கொண்டு போயிட்டு திருப்பி ரிட்டன் சென்டரில் இழுத்துட்டு போயிட்டு அதே மாதிரி இங்கே லாக் போட்டுக்கிறோம். ஓகேங்களா. சேம் அதே மாதிரி தான் நான் அப்படியே போட்டுகிட்டே வரேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த 2 நூலுக்கும் இடையில் வந்துட்டு நம்ம போட்டுக்கணும். இங்கே பாருங்கள், தெரியுதுங்களா. இந்த பக்கம் 2 நூல், இந்த பக்கம் 2 நூல், இடையில தான் வந்துட்டு நாம் அந்த லாக் போடுறோம். இப்போ திருப்பி சொல்கிறேன் பாருங்கள். இந்த சென்டரில் நான் பாருங்கள் ஊசியில் பிடிச்சிருக்கேன் இல்லையா, அந்த சென்டரில் வந்துட்டு ஒரு செயின் எடுக்கிறோம் இல்லையா, அந்த செயினில் வந்துட்டு பார்த்திங்கன்னா 4 நூல் இருக்கும். ஏன்னா நம்ம 2 நூல் எடுத்து தானே ஸ்டிச் போட்டுட்ருக்கோம். அந்த 4 நூலில் 2 நூலில் இடையில அந்த பக்கம் 2 நூல், இந்த பக்கம் 2 நூல், அதுக்கு சென்டரில் தான் கொண்டு போய் இப்போ பாருங்கள். இப்போது இந்த த்ரெட்டு வந்துட்டு இந்த லைனில் வச்சுட்டு போடுறோமா. இப்போ இழுத்துட்டே போய் நான் சொல்கிறேன்ல, அந்த சென்டரில் நீங்கள் இப்போ போடுறேன் பாருங்கள். நான் அந்த லாக் வந்து இந்த பக்கம் 2 நூல், அந்த பக்கம் 2 நூல், சென்டரில் செயின் இருக்குது பார்த்தீங்களா, அது 2 நூலாக பிரிச்சுக்கணும். 2 நூலாக பிரித்து உள்ளே கொண்டு போய் இறக்கணும். நம்ம அந்த லாக் போடுறோம். சரியில் வந்துட்டு ஒரே நூலுங்கிறனால அந்த 2 நூல் தெரியும். நம்ம ஈஸியாக போய் சென்டரில் நம்ம இந்த கோட்லேருந்து இழுத்துட்டு போய் நம்ம லாக் போடுவோம் இல்லையா, அது உங்களுக்கு ஈஸியாக தெரியும். ஆனால் இதில் வந்துட்டு நீங்கள் கசகசன்னு போட்டுறக்கூடாது, நீட்டாக போடணும். அப்படிங்கிறதுனால தான் நான் அந்த மாதிரி 2 நூலாக பிரித்து நீங்கள் வந்துட்டு அங்கே லாக் போடணும். சரிங்களா. பாருங்கள், 2 நூல், அந்த பக்கம் 2 நூல், இந்த பக்கம் 2 நூல் எனக்கு கரெக்டாக தெரியுது. ஸோ அதனால் அந்த லாக் போட்டு திருப்பியும் இப்போ லாங் லூப் எடுத்துட்டோம். சரிங்களா. நான் சொன்னது அந்த சென்டரில் செயின் போடுவீங்க இல்லையா, அந்த செயினில் வந்துட்டு நீங்கள் ஒரு நூலுக்கு இடையில் 3 நூலுக்கு இடையிலலாம் இறக்கக்கூடாது. அந்த பக்கம் 2 நூல், இந்த பக்கம் 2 நூல் தெளிவாக இருக்கணும். இடையில கொண்டு போய் பாருங்கள். இப்போ இழுத்துட்டு போய் அங்கே லாக் போடுவோம் இல்லையா, அந்த இடத்துல அந்த 2 நூலுக்கு இடையில தான் நம்ம வந்துட்டு அந்த லாக் போடுறோம். திருப்பியும் அடுத்த செயின் எடுத்துகிட்டு கண்டினியூ பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், இப்படி குத்திட்டேன்னா அதுக்கப்புறம் அந்த கோட்டிலேருந்து இப்போ நம்ம எடுப்போம் இல்லையா. இழுத்துட்டு வந்து சென்டரில் 2 நூலுக்கு இடையில் வந்துட்டு உள்ளே இறக்கணும், லாக் போடணும். ஓகேங்களா. இப்போ பாருங்கள், இந்த பக்கம் 2 நூல் இருக்கா 2 நூல், அதே மாதிரி இந்த சைடு 2 நூல் இருக்கா. 2 நூலுக்கு இடையில் கொண்டு வந்து இதை இறக்கி ஓகே, இதை கொண்டு வந்து பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இழுக்கணும். உங்களுக்கு புரியுதுங்களா. அதாவது இந்த 2 நூலுக்கு இடையில தான் நம்ம போட்டுட்ருக்கோம். சரிங்களா. நீங்களும் கரெக்டாக பார்த்துட்டு ஸ்டிச்சை கரெக்ட் பண்ணி போடுங்க.
ஏன்னா ஒரு சிலர் வந்துட்டு இதில் மிஸ்டேக் பண்ணுறாங்க பிகினர்ஸு. ஸோ அதனால் அவங்களுக்காக நான் வந்துட்டு இது சொல்கிறேன். நாங்கள் வந்துட்டு கிட்டக்க கேமரா வச்சாலுமே எக்ஸ்பிளைன் பண்ணால் தான் உங்களுக்கு வந்துட்டு அது வந்துட்டு நல்லா புரியும். அதனால தான் நான் உங்களுக்கு வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியே நான் உங்களுக்கு வந்துட்டு இவ்வளோ தூரம் சொல்கிறேன். தப்பாக போட்டுட்டிங்கன்னா தயங்கவே தேவையில்லை. நீங்கள் என்ன பண்ணால் திருப்பியும் பிரிச்சுட்டு கூட நீங்கள் போட்டுக்கலாம். அதனாலலாம் ஒன்றும் நீங்கள் வந்துட்டு அச்சச்சோ தப்பாக போட்டுட்டோம் அப்படின்னு நீங்கள் இது பண்ணிக்கவே வேண்டாம். இது எல்லாமே வந்துட்டு எல்லாத்துக்குமே நடக்கிற ஒரு விஷயம் தானே. இதில் வந்துட்டு நாம் எதுவும் வந்துட்டு நம்ம இது பண்ணிக்க வேண்டாம், worry பண்ணிக்க வேண்டாம். ஓகே, இங்கே நான் வந்துட்டு லாக் போட்டுட்டு அப்படியே நான் 2 நாட் போட்டுற போகிறேன். ஓகேங்களா, இப்படி உள்ளே இழுத்திங்கன்னா போயிடும். இல்லைன்னா நீடில் வச்சு உள்ளே இறக்கிக்கோங்க. அந்த 2 செயின் குட்டியாக எடுத்திங்கன்னா அது வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக உள்ளே போயிடும். ஓகேங்களா, இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு வந்துட்டு போட்டு காமிச்சிருக்கேன். ப்ரொசீஜர் இதே மாதிரி தான். இப்படி தான் போட்டு நீங்கள் இதை வந்துட்டு ஃபில் பண்ணணும். ஓகேங்களா, இப்போ வந்துட்டு என்னென்ன மிஸ்டேக்குன்னு பார்த்துடலாம் வாங்க. இப்போ பாருங்கள், இது பெருசாக இருக்குது, இது சின்னதாக இருக்குது, இது கொஞ்சம் கோணையாக இருக்குது. இது இப்படி வரணும் இல்லையா, இந்த மாதிரி வரணும் இல்லையா, அந்த மாதிரி தான் வரணும். பாருங்கள், இது கரெக்டாக இருக்கா, இந்த மாதிரி வரணும். ஸோ இதோட மிஸ்டேக் தான். இது வந்துட்டு நீங்கள் கரெக்டாக போட்டிங்கன்னா தான் லீஃபில் வந்துட்டு உங்களால் கரெக்டாக போட முடிஞ்சுச்சு. ஓகேங்களா, அதை கரெக்ட் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது வந்துட்டு த்ரெட்டு பாருங்கள், இது பாருங்களேன், ஒன்று மேலே ஒன்று முறுக்கிட்டு இருக்கா, ஒன்று மேலே ஒன்று இப்படி செயின் ஒன்று மேலே ஒன்று இருக்கா. அதாவது இந்த செயினை தூக்கி இது மேலே போட்டால் எப்படி இருக்கும், எடுக்கும் போது அது வர்றதெல்லாம் சகஜம்தாங்க. ஆனால் நீங்கள் போடும்போது கரெக்ட் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறேன். ஓகேங்களா, இந்த மாதிரி இந்த மாதிரி ஒன்று மேலே ஒன்று இருந்துச்சுன்னா அதை கரெக்ட் பண்ணிவிட்டு ஸ்டிச் போட்டிங்கன்னா வராது. ஏன்னா இப்போ பாருங்களேன் அழகாக இருக்குது. இதை நான் போட்டது ஒன்று பாருங்கள், இங்கே பாருங்கள், இந்த மாதிரி முறுக்கிட்டு இருக்குது. இது வந்துட்டு உங்களுக்கு நல்லா இல்லை, நீட் ஃபினிஷிங் கொடுக்கல. ஸோ அதனால் இதெல்லாம் கரெக்ட் பண்ணிக்கணும். அப்படிங்கிறனால தான் நான் ஸ்டிச் போட்டுட்டு உங்களுக்கு இது எல்லாமே நான் உங்களுக்கு கரெக்டாக சொல்லித்தரேன். அதே மாதிரி இங்கேயும் பாருங்கள், ஈவனான கேப் இல்லை. ஸோ அதனால் அதையும் வந்துட்டு கரெக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே வந்துட்டு எந்த அளவுக்கு எடுக்கிறீங்களோ அதே மாதிரி நேராக வரணும். ஓகேங்களா, இது கூட கொஞ்சம் கிராஸில் தான் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் இப்படி ஒரு லைன் கூட போட்டுக்கலாம். ஓகேங்களா, இப்படி ஒரு லைன் கூட போட்டுக்கலாம். ஓகேவா, ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா, இது வந்துட்டு கண்டிப்பாக இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் பழக வேண்டிய முக்கியமான ஸ்டிச். ஓகேவா, இதில் நீங்கள் வந்துட்டு மிஸ்டேக் பண்ணிங்கன்னா லீஃபே ஃபுல்லாக வீணாக போயிடும். ஸோ அதனால தான் இது வந்துட்டு நான் இது ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக இந்த 3 லைன் போடுறோம். இந்த 3 லைன்லையுமே நான் ஸ்டிச் போட்டுட்டு இதில் வந்துட்டு நான் மிஸ்டேக் பண்ணி காமிச்சிருக்கேன். மிஸ்டேக் பண்ணிவிட்டு அது என்னென்ன மிஸ்டேக்குன்னு உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஏன்னா சொன்னால் தானே உங்களுக்கு புரியும். அதனால தான். அதே மாதிரி சென்டரில் போட்டிருக்கிற செயின் கூடி நீங்கள் இது மேலே ஒன்று இருக்கக்கூடாது. இப்படி ஒன்று மேலே ஒன்று இப்படி இருக்கக்கூடாது. அதை நீங்கள் வந்து கரெக்ட் பண்ணி ஸ்டிச் போடணும். இந்த மாதிரி இருக்கணும். சரிங்களா, இந்த மாதிரி இருக்கணும். அதே மாதிரி சைடில் வர த்ரெட்டு கூட பாருங்கள், அந்த 2 நூலுமே வந்துட்டு ஒன்று மேலே ஒன்று இருக்கக்கூடாது. முறுக்கிட்டு இருக்கிறதுனா அந்த ஒன்று மேலே ஒன்று இருக்கக்கூடாதுங்கிறத நான் தெளிவாக சொல்கிறேன். ஓகேங்களா, அதுவுமே நீட்டாக தான் போடணும். இதெல்லாம் வந்துட்டு ஃப்ளே ஸ்டிச்சில் பண்ணக்கூடிய தப்பு. ரொம்ப பிடிச்சி இழுக்காதீங்க. இழுத்திங்கன்னா சென்டரில் வந்துட்டு உங்களுக்கு சுருக்க வரும். ஸோ அதனால் இதெல்லாம் வந்துட்டு இந்த மிஸ்டேக்லாம் வரக்கூடாது. லீஃப் ஃபில்லிங்கில் போடும்போது நான் உங்களுக்கு நீட்டாக ஃபினிஷ் பண்ணி இந்த மாதிரி தான் போடணும் அப்படிங்கிறத வந்துட்டு உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். இப்போது இதில் பழகும் போது இந்த மிஸ்டேக்லாம் வந்துட்டு பிகினிங் டைமில் வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும், எப்படிலாம் வந்துட்டு கரெக்டாக ஸ்டிச் போடணும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா, அதே மாதிரி பாருங்களேன், இங்கே வந்துட்டு நம்ம வி மாதிரி வந்திருக்கு. அதாவது லைட்டாக இப்படி வந்திருக்கு. இங்கே பாருங்களேன், இது கரெக்டாக இருக்குது. இது லைட்டாக இன்னும் தள்ளியிருக்கு. அப்போ இது இன்னும் கொஞ்சம் வந்திருக்கணும். புரியுதுங்களா உங்களுக்கு, இன்னும் கொஞ்சம் இப்படி வந்திருக்கணும். ஓகேவா, இப்படி வந்திருக்கணும். இதெல்லாம் தான் நான் வந்துட்டு கரெக்ட் பண்ணிக்க சொல்லிக்கிறேன். நீங்கள் ஒன்றுமே இல்லை, சென்டரில் வந்துட்டு அழகாக அந்த இந்த செயினுக்கும் கேப் கொடுத்துட்டு இங்கேயும் ஒரு கோடு போட்டு அப்படியே நீங்கள் வரைஞ்சிட்டு அது மேலேயே நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா போடலாம். இல்லைனா சும்மா டாட் வச்சுட்டு கூட நீங்கள் கனெக்ட் பண்ணி அப்படியும் போடலாம். இதெல்லாம் மிஸ்டேக்கு, இதெல்லாம் வரக்கூடாது. ஓகேங்களா, உங்களுக்காகவே நான் போட்டேன். இதே மாதிரி தான் நீங்கள் போட்டு ஃபினிஷ் பண்ணணும். அதே மாதிரி கேப்பு பாருங்கள் கரெக்டாக இருக்குது. நான் முதல்ல போட்ட ஸ்டிச்சுக்கும் இதுக்கும் உங்களுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். பாருங்கள் இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, இந்த கோடெல்லாம் வந்துட்டு கரெக்டாக இல்லாத மாதிரி இருக்கா. நான் மிஸ்டேக்லாம் நான் முதலே சொல்லிவிட்டேன், அது கரெக்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இது எப்படி இருக்குது பாருங்கள், நீட்டாக இருக்குது. இதே மாதிரி தான் நீங்கள் போட்டுக்கணும். இந்த நூல் கூட பாருங்கள், செயின் போட்டிருக்கோம், இடையில ஒன்று மேலே ஒன்று இல்லை, சைட்லேயும் வந்துட்டு ஒன்று மேலே ஒன்று இல்லாத மாதிரி நீங்கள் கரெக்ட் பண்ணி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி கரெக்டான அளவாக ஷேப் வரணும். சரிங்களா, அதே மாதிரி
இங்கே சைடில் வந்துட்டு ஒரு லூப் எடுத்துகிட்டு வரீங்க இல்லையா, அது கூட அந்த செயின் வந்து அந்த நூல் கூட ஒன்று மேலே ஒன்று இருக்கக்கூடாது. கரெக்ட் பண்ணி போட்டுக்கோங்க. நீங்கள் எல்லாத்தையுமே கரெக்ட் பண்ணி நீட்டாக ஃபினிஷ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் நெக்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்டிச்சோடு உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.